நீதிமான்களின் வெளிச்சம். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம். நீதிமொழிகள் 11:9. இன்றைய நவீன உலகம் சமரசவாதிகளை நீதிமான்கள் என கொண்டாடுகின்றது. ஆலயங்களிலும் அரசியலிலும் சமூகத்திலும் இவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள். இவர்களுக்கு ஆள்பலம், பணபலம், அதிகார பலம் உடன் இருக்கின்றது. வலு உள்ளவர்களுக்காக வலுவற்றவரின் உடைமையை பிடுங்குகிறார்கள். ஏழைகள், கைம்பெண்கள் இவர்களது உடைமைகளை பறிக்கின்றார்கள். மறைவிடங்களில் கார்ப்பரேட்டுகளுடன் கைகோர்க்கும் இவர்கள் வெளியரங்குகளில் நீதிமான்கள் ஏழைகளின் நண்பன். ஆன்மீகவாதி என விளம்பரப்படுத்தி கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் உணர தவறுகின்றார்கள். கடவுள் எல்லாவற்றையும் காண்கின்றார் என்பதை கடைசி மட்டும் அறியாமல் இருக்கின்றார்கள். திருமறை தீர்ப்பிட்டு சொல்கிறது, பொல்லாரின் விளக்கோ அணைக்கப்படும். திருமறை காட்டும் கடவுள் மனுகுலத்தோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை உறவுக்கு அடிப்படையாக இருப்பது நீதி. காரணம், நீதிக்கும் அமைதிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நீதிமான்கள் வாழும் இடங்களில் கடவுளின் நீதி நிறைந்திருக்கும். அங்கு அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். திருமறையில் அநீதி வழி செல்வம் சேர்த்து அது கடவுள் தந்த ஆசி என்ற நம்பிய யாக்கோபு கடவுளை சந்தித்த பின் நீதியின் தேவையை அறிந்து கொண்டார். அண்ணன் ஏசாவை சந்தித்து அண்ணனுக்கு நீதி செய்தார். எனவே கடவுளும் அவரது நீதி செயலுக்காக அவரை ஆசீர்வதித்து இஸ்ரவேல் என்ற பெயரை வழங்கினார். காரணம், குறுக்கு வழியில் செல்வம் சேர்த்தது. வரி என்ற பெயரில் சொந்த மக்களையே ஏமாற்றியதால் அவருக்கு மன்னிப்பே கிடைக்காது என மக்கள் தீர்ப்பிட்டார்கள். ஆனால் இயேசு சகேயுவின் இல்லம் வந்தார். தவறுணர்ந்த சகேயு நீதி செய்தார். தன்னால் ஏமாற்றப்பட்ட மக்களுக்கும் ஏழைகளுக்கும் நீதி செய்தார். அதே வேளையில் நீதிமான்களுக்கு துன்பமும் உண்டு என்பதற்கு யோபு, ஆண்டவர் இயேசு சிறந்த முன் உதாரணங்கள். நீதிமான்கள் மறைக்கப்படலாம், புதைக்கப்படலாம், ஆனால் ஒருபோதும் அழிவு இல்லை. காரணம், சான்றோரின் ஒளி சுடர் வீசி பெருகும். மெசியாவின் வருகையில் நீதி மீண்டும் நிலைநிறுத்தப்படும். இந்த நம்பிக்கையோடு நீதியின் சூரியனை பிரதிபலிக்கும் சான்றுகளாக வாழ நம்மை ஒப்படைப்போம். ஜெபம். அன்பு ஆண்டவரே, எமது வாழ்வின் தீமைகள் அகன்று நீதிமான் நிலையடைந்து நற்செயல் புரிய ஆற்றல் தந்து வழி நடத்தும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.